அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் புத்தக பிரியர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தான் நம்ம பேச போகிறோம். டாபிக் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் கிண்டில் ஆப். அமேசான் கிண்டில் ஆப் அப்படிங்கிறது புத்தகங்களை நம்ம மொபைல்லே படிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய வயசு உள்ளவங்க, அதாவது 60கள் 70களில் பிறந்தவங்க, 50களில் பிறந்தவங்க எல்லாருமே நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா மேகசின்ஸ் நிறைய படிப்போம். வீட்டில் எல்லா வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் வாங்குவாங்க. அதில் வர பிரபல எழுத்தாளர்களோட தொடர்கதைகள்லாம் பைண்ட் பண்ணி வச்சு படிப்போம். தொடராக வர்றப்ப படிப்போம். அவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நம்மளால் அவ்வளோ தொடர்ந்து படிக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கும். புக் எக்ஸிபிஷன்ஸில் போய் புக்கு வாங்கணும்னு நினைப்போம். அதுக்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு. அப்போ நம்ம எப்படி இந்த புக்ஸை திரும்ப படிக்கலாம், நம்மளோட ரீடிங் ஹேபிட்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலான்னா, அதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது தான் இந்த கிண்டில் ஆப். இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நான் இப்போ சமீப காலத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடியே கிண்டில் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லி கிண்டில் ரீடர்னு ஒரு டிவைஸ் வந்திருந்தது. ஆனால் அது நான் வாங்கவும் இல்லை, யூஸ் பண்ணவும் இல்லை. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அது நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் தான் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஸ்க்கு உபயோகப்படுற ஒரு டிவைஸுன்னு என்னோட ஒரு கணிப்பாக இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஆப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆப்பை நீங்கள் உங்களோட மொபைல்லே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. அதில் அமேசான் கிண்டில்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா, அப்படி டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லோகோ ஒன்று வரும். ஒரு பையன் புக்கு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி. அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட லாகின் ஐடி கொடுத்து, பாஸ்வேர்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மந்த்லி 160, 190 அந்த மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, நம்ம ஒரு லைப்ரரியில் நம்ம மெம்பர் ஆகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த லைப்ரரியில் மாதம் நம்ம பணம் கட்டிட்டு நமக்கு தேவையான புக்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம். அதே சேம் கான்செப்ட் தான் இது. 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா பேமெண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. 999 ருபீஸ், 999 ரூபாய் 6 மாதத்துக்கு. இந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணுறதுங்கிறது அதுலேயே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். அது மாதிரி நீங்கள் பணம் கட்டிக்கலாம். நெட் பேங்கிங்கோ அல்லது ஜிபேயோ அதன் மூலமாக அதை பணம் கட்டிக்கலாம். இந்த ஆப் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது ஃபேஸ்புக் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஃபேஸ்புக்கில் திரு ரவி பிரகாஷ் அவர்கள், உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ், சக்தி விகடனில் ஆசிரியராக இருந்தவங்க, விகடன் குழுமத்தில் பல வருடங்கள் பணியாற்றின அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கிண்டில் ஆப் மூலமாக நான், எங்கள் அம்மா, எங்கள் குடும்பத்தினர்லாம் ஏகப்பட்ட புக்ஸ் படிக்கிறோம், எழுத்தாளர் தேவி பாலாவோட புக்ஸ் படித்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், இது எப்படி டவுன்லோட் பண்ணோம் என்னன்னு கேட்டப்போ ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்தது. இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் என்ன நல்ல விளக்கமாகவே சொல்லியிருந்தார். அதாவது கிண்டில் டிவைஸ் வச்சு படிக்கிறப்போ கொஞ்சம் கண்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் கிண்டில் ரீடர் டிவைஸில். ஆனால் மொபைல்லையே படிக்க முடியும். மெயினாக நமக்கு நெட்டு தேவை, நமக்கு வைஃபை கனெக்ஷன் வேணும். அப்புறம் அதுலேயே இந்த கிண்டில் ஆப்லேயே நம்ம தேவையான புக்ஸை வாங்கலாம். பணம் கட்டியும் வாங்கி நம்ம லைப்ரரியில் வச்சுக்கலாம். அல்லது இந்த லைப்ரரியிலேயே அப்படியே மாத வாடகை சந்தா செலுத்தியும் படிக்கலான்னு சொல்லியிருந்தார். அந்த லோகோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். அது தவிர பார்த்திங்கன்னா, இந்த மந்த்லி பேமெண்ட் அல்லது இந்த 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டுற பணத்தில் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஒரே நேரத்தில் நம்ம லைப்ரரியில் 20 புக்கு வரைக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த 20 புக்ஸ் நம்ம ஃப்ரீ டவுன்லோடும் இருக்குது, பணம் கட்டி வாங்குகிற புக்கும் இருக்குது. பணம் கட்டி வாங்கினது நம்ம லைப்ரரியில் எப்போவுமே இருக்கும். ஃப்ரீ டவுன்லோடு எல்லாமே சேர்த்து 20. இதில் இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜும் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன வேணும், கதை, கட்டுரை, ஆன்மீகம், ஜோதிடம், சமையல் புத்தகங்கள், அந்த மாதிரி எல்லா தலைப்புகளிலையும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. இப்போ நம்ம சில சமயம் நம்ம விரும்பின புக்கு கிடைக்காமலும் போகலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது என்னோடய காலகட்டத்தில் சொல்கிறேன், பிவிஆர், எல்ஆர்வி, ஜெகசிற்பியன், துமிலன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாம் இதில் கிடைக்கல. நானும் பார்த்துட்டேன்.
இப்போ ஒரு உதாரணமாக பார்த்துக்கோமே, இப்போ சுஜாதா சாரோட புக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச எழுத்தாளர். அவரோட புக்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணி உங்கள் லைப்ரரியில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பணம் கட்டி விலைக்கு வாங்குகிற ஆப்ஷனும் சில புக்ஸ் இருக்குது. நான் அது என்னங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதுதான் நான் என்னோடய மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஹோம்னு ஒன்று இருக்குது, லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த லைப்ரரியை கிளிக் பண்ணேன்னா நான் வந்து 20 புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரமணீச்சந்திரன், எல்லாருக்கும் பிடிச்ச எழுத்தாளர் ரமணீச்சந்திரன், கண்ணின் மணி போன்றவளே இருக்குங்களா. அடுத்தது லக்ஷ்மி கடாட்சம், தேவன் அவர்களோட புக் இது. அடுத்தது ராஜேஷ்குமார், நிறைய ராஜேஷ்குமாரோட ரசிகர்கள் இருப்பீங்க, அவரோட புக் இருக்குது. மிதிலா விலாஸ், லக்ஷ்மி அவர்கள் எழுதினது. மிஸ்டர் வேதாந்தம் வந்து தேவன் எழுதினது. பாலங்கள், இந்த புக்கெலாம் நம்ம விலை கொடுத்து வாங்கணுன்னா பெரிய புக்காக இருக்கும், விலையும் நிறையா இருக்கும். இது நம்ம இலவசமாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், சிவசங்கரி அவர்களோடது. வித்யா சுப்பிரமணியம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பெண் எழுத்தாளர், அவரோட சமையல் குறிப்பு புத்தகம் பாலக்காட்டு ஐயர் பாரம்பரிய சமையல், அது இருக்குது. அப்புறம் ஜோதிடம் புரியாத புதிர்னு சொல்லிட்டு நடிகர் ராஜேஷ் அவர்கள் எழுதின ஒரு புக்கு இது. நிறைய அவரோட அனுபவங்களை எழுதியிருக்கிறாரு. புதுசாய் போட்ட கோலம், அனுராதா ரமணன். எஸ்விவி அவர்கள் ரொம்ப, இந்த எழுத்தாளர் வந்து நமக்கு பிடிச்ச எழுத்தாளர். சுஜாதா வந்து இவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அவர் எழுதினது ரமணியின் தாயார், தேவனோட போக்கிரி மாமா, சுஜாதா அவர்களுடைய புக்கு, சுஜாதாவின் சிறுகதைகள். அப்புறம் ஆன்மீகம் பார்த்திங்கன்னா தெரியும், சைவ சித்தாந்தம், அது சைவ சித்தாந்தம் பற்றி ஒரு பெரிய புக்கு. பவித்ரன் கலைச்செல்வன் அவங்க எழுதினது. எல்லா தலைப்புகள்லேயும் நிறைய எழுத்தாளர்கள் எழுதினது இருக்குது. தோற்காதே தோழா, பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதினது. உடையார், இது நீங்கள் வாங்கணுன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பாலகுமாரனோட பெஸ்ட்டு நாவல்களில் ஒன்று. அப்புறம் இந்த புக் உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ். நான் சொன்ன மாதிரி இவர் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிண்டில் பற்றி. அவரோட எல்லா புக்ஸுமே கிண்டிலில் அவைலபிளாக இருக்குது. திரு சாவி அவர்கள் எழுதின வாஷிங்டனில் திருமணம், நம்ம எல்லாராலையுமே மறக்க முடியாத ஒரு நாவல் இது, அதுவும் இதில் இருக்குது. மற்ற எழுத்தாளர்கள் லாசரா, கல்கி, பாலகுமாரன், எண்டமூரி வீரேந்திரநாத், அவரோட துளசி தளம் நம்ம எல்லாருமே விரும்பி படிச்சிருப்போம், மறந்துருக்க மாட்டீங்க. அதோட பைண்டிங், அந்த இதை பைண்ட் பண்ணி வீட்டில எல்லாம் வச்சுருந்துருப்போம். அந்த புக்ஸ் கூட இப்போ கிடைக்கிது. இந்திரா சௌந்தரராஜன், தேவி பாலா, சுபா, இப்படி நம்ம எல்லாரும் புக்ஸ் படிக்க ஆரம்பித்த காலத்தில் வளரும் எழுத்தாளர்களாக இருந்து இன்றைக்கி பிரபல எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க, கல்கி, சாவி, எல்லாரோட புக்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்து படிக்க முடியும் உங்களுக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா தலைப்புலையும் இருக்குது. ஆன்மீகம், சமையல் குறிப்புகள், ஜோதிடம், அந்த மாதிரி எல்லா தலைப்புகள், சுய முன்னேற்ற நூல்கள், நாகூர் ரூமி, அந்த மாதிரி அவங்க புக்ஸும் நிறைய இருக்குது. நாகலட்சுமி சண்முகம், அப்புறம் இது ஃபினான்ஸ் பற்றி உள்ள தமிழ் புத்தகங்கள், பிஸ்னஸ் பற்றி உள்ள புத்தகங்கள் தமிழில், ஆங்கிலத்தில், எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. அது தவிர பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஹாரி பாட்டர் இருக்குது, அவங்க விரும்பி படிப்பாங்க, அதுவும் இருக்குது. அப்போ எல்லாருமே படிக்கலான்னா ஒரே ஒரு டிவைஸ் வச்சு எப்படி படிக்கலான்னு கேட்பீங்க. இந்த ஆப் வந்து ஒரே லாகின் ஐடியில் மேக்ஸிமம் 3 டிவைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே லாகின் ஐடியில், அதாவது உங்களோட மொபைலில், இன்னும் மற்ற 2 மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் 3 பேர் படிக்க முடியும். ஆனால் லைப்ரரியில் 20 புக்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும், அது பார்த்துக்கோங்க. ஒரு புக்கை படித்து முடிச்சுட்டு அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரும் வரிசை ஆப்ஷன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஹோமில் இருக்குது, மேலே ஃப்ரம் யுவர் லைப்ரரின்னு இருக்குது. இதில் இந்த ஜோதிடம் புரியாத புதிர் ரெட் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நான் இது படித்து முடிச்சிட்டேன். ஸோ இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா, இதை இப்படி பேக் வந்துட்டு இதை இப்படி தொட்டேன்னா இங்கே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். நீங்கள் வந்து கலெக்ஷனில் வச்சுக்கலாம், மார்க்கஸ் 100 போடலாம், ரிட்டர்ன் டு கிண்டில் ஆப்னு, கிண்டில் அன்லிமிட்டட்னு இருக்குது. ஸோ இதை தொட்டிங்கன்னா ரிட்டர்ன் டு கிண்டில் அன்லிமிட்டட்னு எகெயின் கேட்கும், ப்ராம்ப்ட் பண்ணும். ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா இந்த புக் வந்து லைப்ரரியிலேருந்து அவங்களுக்கே போயிடும். ஸோ உங்களோட லைப்ரரியில் இப்போ 19 புத்தகம் தான் இருக்குது. நீங்கள் திரும்ப வேறு ஏதாவது ஒரு புக்கு வந்து எடுத்து படிச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் வந்து எந்த பேஜ் வரைக்கும் படிச்சிங்கன்னு புக் மார்க் பண்ணி வச்சுக்க முடியும், ஹைலைட் பண்ணலாம்,
கொட்டேஷன் கோட் பண்ணி வச்சுக்கலாம், கலர் மார்க் அதில் வரும். அந்த மாதிரி வசதிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு பெரிய வரப்பிரசாதம். கையில் ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு ட்ராவலில் போய் இதுக்குன்னு தனியாக கையில் மேகசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது இல்லை. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பாட்டில் அதை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்குன்னு தனியாக எதுவும் தேவைப்படாது. டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த நெட் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். மொபைல் டேட்டாவோ வைஃபையோ தேவைப்படும். இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு பிடித்த எழுத்தாளர்களோட எல்லா புக்ஸும் நீங்கள் பாருங்கள், படித்து பாருங்கள். விலைக்கு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு தெரியும் அது விலைன்னா அது போட்டிருக்கோம். அமேசான் கிண்டில் அன்லிமிட்டெட் 0ன்னு போட்டிருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பழக எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அதில் அது உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணும். இந்த தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹாப்பி ரீடிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேசலான்னு நினைக்கிறேன். புக் ரிவ்யூஸ்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. நிறைய பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.